வடிவேலு பாணியில் தப்பித்து ஓடிவிடு என்று ஓடி மறைந்த திருடர்கள் சிரிப்புடன் பரபரப்பை ஏற்படுத்திய பகீர் சம்பவம். ஓமானில் கைது செய்யப்பட்ட அடுத்த பாரிய பாதாள கும்பல் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட காட்சிகள் வைரல். யாழில் நிர்வாணமாக வீடுகளுக்குள் இறங்கும் நபர் கத்திமுனையில் பெண்ணொருவர் துஷ்பிரயோகம். வெளியான திடுக்கிடும் வீடியோ காட்சிகள். உலகின் மிக பெரும் சிறுநீரக கல்லை வயிற்றில் தாங்கியிருந்த திருகோணமலை நபர் வெற்றிகரமாக வெட்டி அகற்றிய வைத்தியர்கள் வைரலாகும் சம்பவம். நாமலை சிறையில் அடைத்தால் சிறையில் இருந்தவாறு ஜனாதிபதியாக்குவோம், விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை. சினிமா பாணியில் தப்பிக்க முயற்சித்த ஷிரான் பாசிக்கு திடுக்கிடும் பின்னணி தகவல்கள். ஸ்ரீலங்காவை அதிர வைத்த ஒரு சம்பவம். பதவியில் இருந்து விலகினால் அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து, யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். கொழும்பை பரபரப்பாக்கிய தகவல். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண்ணை கூட்டு துஷ்பிரயோகம். பின்னர் நடந்த கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்ட 5 கைது. நைனாதேவு படகு விபத்தில் சந்தேகம், ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள். மயிரிழையில் தப்பிய பயணிகள். சிறையில் வைத்தாவது நாமலை ஜனாதிபதியாக்குவோம், அனுர அரசாங்கத்துக்கு அதிரடி எச்சரிக்கை. பிரபல ஹோட்டலுக்குள் நுழைந்த முதலை அழியா விருந்தாளியால் வந்த பரபரப்பு. வெளிநாட்டு பெண் போல் சிறைக்கு வந்த செவ்வந்திக்கு வந்த நிலை, அவசரமாக சிறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம். கனமழை வெள்ளத்திலும் தளராத நம்பிக்கை, முழங்கால் அளவு நீரில் பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற திருப்பலி. ஏறாவூர் பகுதியில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட திருடர்கள் சிலரும் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் சினிமா நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் பாணியில் உயிருக்கு அஞ்சி ஓடி மறைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் நகைச்சுவையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏறாவூர் பகுதியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயன்ற போது நிலைமை கைமீறி போனதை உணர்ந்த திருடர்கள் அங்கிருந்து உடனடியாக தப்பியோட முயன்றனர். உயிரே தப்பித்து ஓடிவிடு என்று வடிவேலுவின் பிரபல நகைச்சுவை காட்சியை நினைவூட்டும் வகையில் உயிர் தப்பினால் போதும் என்று விசித்திரமான முறையில் அவர்கள் அங்கிருந்து ஓடி ஒளிந்து கொண்டனர். திருடர்களின் இந்த விசித்திரமான ஓட்டம் மற்றும் தப்பியோடிய விதம் தொடர்பில் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சிரிப்பலையும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பகுதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமானில் வசித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த சமித்புர சது என்பவர் இன்று காலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சமித்புர சது என்று அழைக்கப்படும் 28 வயதுடைய நபரை இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றக்குழு ஒன்றின் உறுப்பினரான இவர் ஓமானில் தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள இவர் மீது பல்வேறு குற்றவியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நகரின் பிரவுன் வீதி பகுதியில் நள்ளிரவு வேளை வீட்டுக்குள் ரகசியமாக நுழைந்து கத்திமுனையில் பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி பெண்ணொருவர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையின் போது முறைப்பாடு செய்த பெண்ணின் வீட்டு வளாகத்துக்குள் தான் நுழைந்ததாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் இதற்கு முன்னர் அந்த பகுதியில் உள்ள வேறு வீடுகளின் வளாகத்துக்குள் நுழைந்தாரா என்பது தொடர்பிலும் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பொது மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சத்திர சிகிச்சை ஒன்றின் மூலம் 52 வயதான நபரின் சிறுநீரகத்திலிருந்து 3.1 கிலோகிராம் எடை கொண்ட ராட்சத கல்லொன்றை அகற்ற வைத்தியர்கள் வெற்றிகரமாக செயற்பட்டனர். இந்த சத்திர சிகிச்சை கடந்த 14ஆம் தேதி திருகோணமலை பொது மருத்துவமனையின் சிறுநீரக சத்திர சிகிச்சை விசேட வைத்தியர் நிபுணர் வைத்தியர் பிரகாஷன் பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முன் உலகின் மிக பெரும் சிறுநீரக கல்லாக பதிவாகியிருந்தது 2003ஆம் ஆண்டு பிரேசிலில் அகற்றப்பட்டு 1.9 கிலோகிராம் எடை கொண்ட கல். அந்த சாதனையை தாண்டி இம்முறை திருகோணமலையில் அகற்றப்பட்ட கல் 3 கிலோகிராம் 100 கிராமாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சத்திர சிகிச்சைக்காக வைத்தியர் MM ரிஃப்லி, வைத்தியர் JM இக்ஸான், வைத்தியர் C பிரகாஷின் உள்ளிட்ட வைத்திய குழுவினரும் மயக்க மருந்து விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அமிலி ஜெயக்கொடியும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை அரசாங்கம் சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்தால் அவரை சிறையில் இருந்தவாறு நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்க செய்வோம் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார கூறினார்.
அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த பழிவாங்கல் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா என்று அதற்கு மக்கள் மத்தியில் நிச்சயம் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட 48 வயதுடைய பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாஷிக் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக சினிமா பாடியில் திட்டிய மாபெரும் திட்டம் விமானம் மாறியதால் கைநழுவி போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷிரான் பாசிக் தன்னி மாதிரி உருவ அமைப்பை கொண்ட வேறு ஒரு நபரை தயார் செய்து தான் பயணிக்கும் அதே விமானத்தில் இலங்கைக்கு அழைத்து வர திட்டமிட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து உண்மையான ஷிரான் பாஷிக்கு பதிலாக அந்த போலி நபர் போலீசாரிடம் சரணடைந்து கைதாவது போலவும் அந்த இடைவெளியில் உண்மையான ஷிரான் பாஷிக் தப்பிப்பது போலவும் திட்டம் தீட்டப்பட்டது. போலி நபர் பிடிபடும் நேரம் உண்மையான ஷிரான் பாஷிக் வேறு ஒரு வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி விமான நிலையத்திலிருந்து வெளியேறி ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டார். இதற்காக அவர் பெருந்தொகை பணத்தை செலவிட்டதாக தெரிய வருகிறது. துபாய் போலீசார் ஷிரான் பாஷிக்கை நாடு கடத்துவது குறித்து இலங்கை போலீசாருக்கு அதிகாரப்பூர்வமாக வித அறிவிப்பும் வழங்கவில்லை. எனினும் துபாயில் உள்ள ஒருவர் மூலம் இலங்கை போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. ஆரம்பத்தில் திட்டமிட்ட விமானத்திற்கு பதிலாக வேறு ஒரு விமானத்தில் ஷிரான் பாஷிக் அழைத்து வரப்பட்டதால் அவர் தயார் செய்து வைத்திருந்த போலி நபரை அந்த விமானத்தில் அனுப்ப முடியாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இதனால் குறித்த ஆள் மாறாட்ட சதித்திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு தனியாக வந்திறங்கிய ஷிரான் பாஷிக் போலீசாரிடம் நேரடியாக சிக்கிக் கொண்டார். ஈரானுக்கு ஆதரவாக துபாயில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் கடந்த மே மாதம் துபாய் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். 2 மாதங்களுக்கு மேல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். தற்போது மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ள ஷிரான் பாஷிக்கை 90 நாள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகிய பின் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பிவித்திரக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகினால் உடனடியாக அவருக்கு எதிராக நீதித்துறையை அவமதித்தமைக்காக வழக்கு தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஜனாதிபதி பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவற்றிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. சட்டத்தின் வரம்புகளுக்குட்பட்டு நாங்கள் மிகவும் கவனமாக பேசிய போதும் நீதிமன்ற அவமதிப்புக்காக என் மீது தற்போதைய அரசாங்கம் 4 முறை விசாரணைகளை நடத்தியுள்ளது. எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து அனுரகுமார விலகியதும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது. கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண்ணொருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டதோடு திரட்டப்பட்ட பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி வவுனியா மடக்கந்தை மயிலங்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றை உடைத்து உட்சென்ற சிலர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு வீட்டு உரிமையாளரான 51 வயது பெண்ணை வாயை பிளாஸ்டரால் ஒட்டி கைகளை பின்பக்கமாக கட்டி அவர் அணிந்த நகைகளை கழற்றி எடுத்துவிட்டு மூவரும் சேர்ந்து கூட்டு துஷ்பிரயோகம் செய்துவிட்டு வீட்டில் மறைத்து வைத்திருந்த 80 லட்சம் பெறுமதியான இரத்தினக்கல், 56 லட்சம் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரம் என்று பலவற்றை திருடிச் சென்றனர். பாதிக்கப்பட்டோர் சார்பில் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டினை தொடர்ந்து விரைந்து செயல்பட்ட போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இதன்பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாளர்களாக வேலை செய்த 35 வயதான உக்குவேல மாத்தறை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும் 29 வயதான கலைமிதுவேல சிவலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து காடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் திருடப்பட்ட ரத்தினக்கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMJS ரத்மலாலா அவர்களின் வழிகாட்டலில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லங்கா சிங்கே பதில் பொறுப்பதிகாரி பந்துல தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் நயினாதீவில் இருந்து நெடுந்தீவுக்கு சென்ற சிறிய ரக படகொன்று நயினாதீவை அண்மித்த கடற்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எனினும் குறித்த விபத்தில் படகில் பயணித்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
நெடுந்தீவுக்கான இறுதி பிரதான போக்குவரத்து படகு சேவை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து குறியட்டுவான் இறங்குதுறையில் நெடுந்தீவு செல்வதற்காய் காத்திருந்த சில பிரயாணிகளை ஏற்றியவாறு குறித்த சிறிய ரக படகு மாலை 3:30 மணியளவில் நைனாதீவிலிருந்து புறப்பட்டது. இவ்வாறு புறப்பட்ட படகு மாலை 3:45 மணியளவில் நைனாதீவு கடற்பகுதியில் திடீரென்று விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்துள்ளது. விபத்து நேர்ந்தபோது குறித்த படகில் 10 பயணிகள் பயணித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவராத நிலையில் கடற்படையின் மற்றும் மீனவர்களின் விரைவான நடவடிக்கையால் பயணிகள் அனைவரும் ஆபத்தின்றி மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களின் ஓய்வு வயதை நீடிப்பதற்கான தீர்மானத்தை தொடர்ந்து நாட்டில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிறைக்கு சென்றாலும் அவரை சிறையில் வைத்து ஜனாதிபதியாக்குவோம் என அவர் தரப்பினர் அரசாங்கத்தை எச்சரித்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பதவி விலகினால் அவரை கைது செய்யும் நிலை ஏற்படலாம் என்று எதிர்த்தரப்புகளில் பல கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதே சமயம் கடத்தொழில் அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் குடும்பத்தினர் தொடர்பில் முன்வைத்துள்ள கருத்துக்களும் பேசுபொருளாக மாறியுள்ளன. கொழும்பு வத்திரமுல்லையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் விருந்து மண்டபத்துக்குள் நுழைந்த முதலை ஒன்று பத்திரமாக அகற்றப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பொழுது அங்கு எத்தகைய நிகழ்வுகளும் நடைபெறவில்லை என்ற போதிலும் அந்த முதலை விருந்து மண்டபத்துக்குள் நுழைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஹோட்டல் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர். இதையடுத்து அந்த முதலை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் எத்தகைய காயங்களோ அல்லது சேதங்களோ ஏற்பட்டதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படவில்லை. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சவந்தி நேற்றிரவு வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து அங்குணகுல பெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திறந்த நீதிமன்ற கூட்டிற்குள் வைத்து பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு சதித்திட்டம் தேடிய குற்றச்சாட்டின் பேரில் இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னர் நேபாளத்தில் தலைமறைவாகியிருந்த அவரை விசேட போலீஸ் குழு ஒன்று அங்கு தேடி கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வந்தது. அதன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கனமழையால் முழங்கால் அளவுக்கு வெள்ள நீர் சூழ்ந்த போதிலும் அருட்தந்தை கிறிஸ்டியன் ட்ரைஹானன் அவர்கள் இறைமக்களின் ஆன்மீக தேவையை முன்னிறுத்தி பக்தியுடன் திருப்பலி நிறைவேற்றினார். கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெய்த கனமழை காரணமாக ஆலயம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் முழங்கால் அளவு வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ள நீரை பொருட்படுத்தாமல் இறைமக்களின் ஆன்மீக தேவைக்கு முதலிடம் அளித்த அருட்தந்தை கிறிஸ்டியன் ட்ரைஹானன் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று பக்தியுடன் திருப்பலி நடத்தினார். வெள்ள நீர் சூழ்ந்த கடினமான நிலையில் திரளான இறைமக்கள் தளராத நம்பிக்கையுடன் ஆலயத்துக்கு வந்து திருப்பலியில் பங்கேற்றனர். இறை நம்பிக்கையினையும் பக்தியையும் எந்தவொரு தடையாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த நிகழ்வு வெளிப்படுத்தியுள்ளது. வடிவேலு பாணியில் தப்பித்து ஓடிவிடு என்று ஓடி மறைந்த திருடர்கள் சிரிப்புடன் பரபரப்பை ஏற்படுத்திய பகீர் சம்பவம். ஓமானில் கைது செய்யப்பட்ட அடுத்த பாரிய பாதாள கும்பல் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட காட்சிகள் வைரல். யாழில் நிர்வாணமாக வீடுகளுக்குள் இறங்கும் நபர் கத்திமுனையில் பெண்ணொருவர் துஷ்பிரயோகம். வெளியான திடுக்கிடும் வீடியோ காட்சிகள். உலகின் மிக பெரும் சிறுநீரக கல்லை வயிற்றில் தாங்கியிருந்த திருகோணமலை நபர் வெற்றிகரமாக வெட்டி அகற்றிய வைத்தியர்கள் வைரலாகும் சம்பவம். நாமலை சிறையில் அடைத்தால் சிறையில் இருந்தவாறு ஜனாதிபதியாக்குவோம், விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை. சினிமா பாணியில் தப்பிக்க முயற்சித்த ஷிரான் பாசிக்கு திடுக்கிடும் பின்னணி தகவல்கள். ஸ்ரீலங்காவை அதிர வைத்த ஒரு சம்பவம். பதவியில் இருந்து விலகினால் அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து, யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். கொழும்பை பரபரப்பாக்கிய தகவல். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண்ணை கூட்டு துஷ்பிரயோகம். பின்னர் நடந்த கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்ட 5 கைது. நைனாதேவு படகு விபத்தில் சந்தேகம், ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள். மயிரிழையில் தப்பிய பயணிகள். சிறையில் வைத்தாவது நாமலை ஜனாதிபதியாக்குவோம், அனுர அரசாங்கத்துக்கு அதிரடி எச்சரிக்கை. பிரபல ஹோட்டலுக்குள் நுழைந்த முதலை, அழியா விருந்தாளியால் வந்த பரபரப்பு. வெளிநாட்டு பெண் போல் சிறைக்கு வந்த செவ்வந்திக்கு வந்த நிலை, அவசரமாக சிறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம். கனமழை வெள்ளத்திலும் தளராத நம்பிக்கை, முழங்கால் அளவு நீரில் பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற திருப்பலி.